அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சண்டே மார்னிங் பசங்களுக்கு ஆஃப் இயர்லி லீவ் முடிய போகுது. இந்த லீவ்ல எங்கேயும் கூட்டிட்டு போகல. அதனால எங்க அத்தை வீட்டுக்கு தான் போலாம்னு ரெடி ஆயிட்டு கிளம்புனா கொரியர் வருது. என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா ஸ்லிப்பர். எனக்கே தெரியாம என் பையன் எனக்காக ஆர்டர் பண்ணியிருக்கான். அவனுடைய சேவிங்ஸ்ல இருந்து எடுத்து எனக்கே சர்ப்ரைஸா இருந்தது. என்னுடைய சைஸ் எல்லாம் அவனுக்கு எப்படிதான் தெரியும்னு தெரியல. கரெக்டா ஆர்டர் பண்ணியிருக்கான். போட்டு பார்த்தா கரெக்டா இருந்தது. சரின்னு அந்த ஸ்லிப்பர் போட்டுட்டு எங்க அத்தை வீட்டுக்கு கிளம்பிட்டேன். எங்க அத்தையோட பையன் எனக்கு தம்பி வேணும். 2 குட்டி பசங்க இருக்காங்க அவனுக்கு. அவங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போலாம்னு கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போயிருந்தேன். பசங்களுக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டேன். சூப்பர் மார்க்கெட் போனா சும்மா வருவோமா, அப்படியே அள்ளி போட்டுட்டு வந்தாச்சு. அங்க வெளியில கிறிஸ்துமஸ் தாத்தா பொம்மை இருந்தது. அதையும் பார்த்துட்டு எங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டோம். என் தம்பி கல்யாணத்துக்கு போக முடியல. அவனுடைய கல்யாண வீடியோ போட்டிருந்தாங்க. கல்யாண வீடியோவும் கல்யாண ஆல்பம் பார்த்துட்டு லஞ்சுக்கு கீ ரைஸும் சிக்கன் குருமா எறா கிரேவி எங்க அத்தை செஞ்சிருந்தாங்க. ஸ்வீட்ஸுக்கு சேமியா பாயாசம் எல்லாமே சாப்பிட்டுட்டு ஈவினிங் டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். இந்த டே எனக்கு சூப்பரா போச்சு. அடுத்த vlogல பார்க்கலாம். அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய ரிலேஷன்ஸ்ல மேரேஜ் ஃபங்க்ஷன், அதனால வீடியோ போட முடியல. இனிமேல் கண்டினியூவா வீடியோ வந்துரும். கல்யாணத்துல 2-3 நாள் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சாப்பிட்டதுனால ரொம்ப போர் அடிச்சிருச்சு. பிரியாணிக்கு மறுநாள் ரசம் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதனால ரசம் தான் செஞ்சேன். ரசத்துக்கு அவரைக்காயும் மட்டன் கைமா போட்டு மிட்டா சால்னா தான் செஞ்சேன். அவரைக்கால பொரியல் செஞ்சோம்னா என் பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி மிட்டா சால்னா மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பாட்டுல கலக்கி சாப்பிட்டுருவாங்க. அவரைக்காய் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம், தக்காளி, தேங்காய் எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கேன். ஹஸ்பண்ட் அவகேடோ ஜூஸ் வாங்கிட்டு வந்தாரு. அது முதல்ல போட்டு குடிச்சிட்டு மிட்டா சால்னா செய்யலாம்னு. இப்போ குக்கர்ல முதல்ல கைமா வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமா எண்ணெய் போட்டு 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்குங்க. இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன், மட்டன் கைமா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு 2 தக்காளி போட்டுக்குங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தனியா சேர்த்து அரைச்சது 1 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கைமா வேகிறதுக்கு 1 கிளாஸ் தண்ணி போட்டு குக்கர் மூடி 2 விசில் வந்த பிறகு எடுத்துட்டு அவரைக்காயும் தேங்காய் பேஸ்டும் போட்டுக்கலாம். அவரைக்காய் போட்ட பிறகு மூடி போட்டு வேக விடுங்க. அவ்வளவுதான், அவரைக்காய் கைமா போட்டு மிட்டா சால்னா ரெடி. அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மண்டே மார்னிங் இந்த வருஷத்தோட கடைசி மினி vlog இது. இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சாம்பார் ரெசிபி கேட்டிருந்தாங்க. நான் முள்ளங்கி சாம்பார் தான் செய்ய போறேன். முள்ளங்கி சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் 1/2 கிலோ முள்ளங்கி எடுத்து தோல் சீவி ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். 1/4 கிலோ பருப்பு எடுத்து கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இப்ப பருப்புல 20 சின்ன வெங்காயம், பெரிய பூண்டு, 4 தக்காளி, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தனியா சேர்த்து அரைச்சது 2 ஸ்பூன், கட் பண்ண முள்ளங்கியை ஒரு பாத்திரத்துல வச்சுக்கோங்க. அதுவும் எடுத்து குக்கருக்குள்ள வச்சு முள்ளங்கிக்கு மட்டும் 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 கிளாஸ் தண்ணி போட்டு குக்கர் மூடி 5 விசில் வந்த பிறகு எடுத்து பாருங்க. முள்ளங்கியும் நல்லா வெந்துருச்சு, பருப்பும் வெந்துருச்சு. முள்ளங்கி எடுத்துட்டு பருப்பு கடைஞ்சுக்குங்க. கடைஞ்ச பருப்புல முள்ளங்கி போட்டுட்டு புளியும் கரைச்சது போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க விடுங்க. கொதிக்கும் போது சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்ப வேற பாத்திரத்துல எண்ணெய் சூடானதும் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, கொஞ்சமா வெங்காயம், பூண்டு இடிச்சு போடுங்க. நல்லா இருக்கும். பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டு இப்ப முள்ளங்கி சாம்பார் எடுத்து தாளிச்சதுல போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அவ்வளவுதான், சாம்பார் ரெடி.